எதுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும் வாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க வரலன்னு நினைக்கிறேன். என்ன சொன்ன உங்கள்ட்ட ஏதாவது பேசினாங்களா? அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ட்டாங்களா? ரைட்டு. அப்படியே இருக்க சொல்லுங்கள். அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேயே இருக்கட்டும். உள்ளே வர வேண்டாம். தமிழ் சினிமாவுக்கு இப்படிப்பட்ட நடிகைகளே தேவையில்லை. அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேயே இருக்கிறது தமிழ் சினிமாவுக்கு நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்களை வந்து காயப்படுத்திட்டு பணம் போட்டு படம் எடுத்தவங்க காயப்படுத்திட்டு அவங்க தமிழ் சினிமாவுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க? அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேயே அப்படியே இருக்கட்டும். அது இதை கூட இங்கே எதுக்கு சொல்கிறேன்னா மற்ற தயாரிப்பாளர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். ஒரு நடிகைகள் எப்படி இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். இந்த கோமல் சர்மா அந்த படத்தில் நடிக்கிற கூப்பிட்டுருக்காங்க, இந்த வந்திருக்காங்க. நமிதா அவங்க பிஸிலையும் கூப்பிட்றாங்க. வீட்லயே நைட்டி தான் அதிகமா போவேன். ஸோ எங்கேயும் வெளில போனா கூட நைட்டி போட்டுட்டு தான் கார்ல போவேன் வருவேன். அப்படிதான் நம்ம சிறப்பாக செஞ்சு நம்ம வேலையை சிறப்பாக செஞ்சுருக்கோமா அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அது ரசிகர்கள்ட்ட போகும்போது அது எப்படி அவங்க வந்து ஏற்றுக்கிறவும் செய்யலாம், ஏற்றுக்காமல் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் வெற்றி தோல்வின்னு தீர்மானிக்கப்படுது. வெற்றி பெற்ற படங்கள் வந்து பெரிய படம் சொல்கிறோம், தோல்வி பெற்ற படங்கள் சின்ன படங்கள் சொல்கிறோம். மற்றபடி பட்ஜெட்டை வச்சுலாம் எந்த படமும் பெரிய படம் சின்ன படம்லாம் இல்லை. சிறிய படங்களே இன்றைக்கி பெரிய கலெக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்தளவில் நான் வேலாயுதனுக்கு சொன்னது என்னென்னா, இங்கே வர தயாரிப்பாளர்கள் 90% என்னென்னா ஒரு படம் எடுப்பாங்க. அந்த படத்தில் அவங்களுக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்கும். அந்த படம் வந்து நிறைய வேதனைகள் பெற்றிருப்பாங்க, பொருளாதார இழப்பு இருப்பாங்க. ஆனால் அது ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும். அந்த அனுபவம் வந்து அவங்களுடைய முதலீடு. அப்போ என்ன பண்ணால் நம்ம விட்ட இடத்துல தான் முடிக்க முடியும். வெளிச்சம் இருக்குன்றதுக்காக வெளியில் போய் தேட முடியாது. அப்போ நம்ம தொலைச்ச இடத்துல தான் தேடணும். நம்ம இந்த சினிமாவில் தான் விட்டுருப்போம். நம்ம இந்த அனுபவத்தை அடுத்ததுக்கு, ஏன்னா அனுபவமே இல்லாமல் ஒரு தொழிலுக்கு அனுபவமே இல்லாமல் வர ஒரே தொழில் வந்து தயாரிப்பாளர் தொழில் தான். பணம் இருக்குன்னா வந்து படம் எடுக்கலாம். யாராவது ஒருத்தர் அதை கூப்பிட்டு வந்துடுவாங்க, கூப்பிட்டு வந்து படம் எடுக்க வச்சுட்டு நம்ம வந்து அந்த பணத்தை போட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணும்போது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் வேலாயுதனை வந்து தைரியமாக ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காருன்றது வெற்றி. உண்மையாகவே நீங்கள் லக்கி. ஏன்னா வந்து இப்படி ஒரு படத்தை எடுத்து ரிலீஸுக்கு கொண்டு வரது தான் இன்றைக்கி சேலஞ்ச். படத்தை எடுக்க எல்லாம் எடுத்துடலாம். அப்போ இப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம். அதை வந்து அவர் சிறப்பாக வந்து செஞ்சுருக்காரு. அவருக்கு இந்த படம் வெற்றி படமாக வேணும். தொடர்ந்து அவர் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து அவர் பயணிக்கணும். ஏன்னா கோவமே படாமல் அவரை நான் கோவப்பட்டு அவர்கிட்ட நான் ஒரு 6-7 மாதமாக பார்க்குறேன். கோவப்பட்டு பார்த்ததே கிடையாது. சிரிச்சபடிக்கே இருப்பார். எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் சிரிச்சபடிக்கே இருப்பார். ஸோ இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுது. இந்த படத்தில் நடித்த லிங்கேஷாக இருக்கட்டும், சுரேஷ் மேனன் சாராக இருக்கட்டும், அபர்நிதியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களுடைய பாத்திரங்கள் வந்து தெளிவாக பண்ணியிருக்காங்க. நான் சின்ன பையன் உட்பட எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அபர்நிதி மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா அந்த அபர்நிதி வந்து இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. அது தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சாவக்கேடு ஆயிடுச்சு. ப்ரமோஷனுக்கு வரமாட்டோம் அப்படின்றது. அந்த அபர்நிதியை வந்து நாங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்ட போது தயாரிப்பாளர் கூப்பிட்ருக்காங்க. கூப்பிட்டதுக்கு வந்து அவங்க நான் வரமாட்டேன், எனக்கு ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இது புதுசாக இருக்குது, ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணுன்ற புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க. நான் உடனே அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் அடித்து பேசுகிறேன். இந்த மாதிரி வந்து பப்ளிசிட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். இங்கே வந்து சினிமா வந்து இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸுக்கு கொண்டு வரான்றது பெரிய விஷயம். அப்போ நீங்கள் பப்ளிசிட்டிக்கு நீங்கள் வரணும்ல, நீங்கள் வராமல் இருக்கிறது நியாயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோம். இல்லை நான் வர முடியாது. ரெண்டாவது அவங்க 2-3 கண்டிஷன் வச்சாங்க. அதெல்லாம் சொன்னால் பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடும். அவங்க வச்ச கண்டிஷன்ஸ்லாம் வந்து நான் ஸ்டேஜில் யாரோட உட்காரணுன்ற வரைக்கும் அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. நான் உட்கார ஸ்டேஜில் இவங்கெல்லாம் தான் உட்காரணும், எனக்கு ஈக்குவலானவங்க தான் உட்காரணும் அப்படின்ற வரைக்கும் பேசுனாங்க. எனக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு. என்ன இப்படி பேசுகிறாங்க? ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்ன ஏதுனே தெரியாமல் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது புரியலை, நீங்கள் வேணால் நடிகர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து இந்த படத்தை வந்து எனக்கு கூப்பிட்ற ப்ரொமோஷன் கூப்பிட்றாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்கிறேன். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசுவோம், நீங்கள் நடிகர் சங்கத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு. இவரும் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து உங்கள் தயாரிப்பாளர் சங்கம் கூப்பிட்டுருக்காங்க. அவங்க வரலைன்னு நினைக்கிறேன். அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்போ நடிகர் சங்கத்தில் நீங்கள் சொல்லுங்க பாருங்கன்னா நடிகர் சங்க உறுப்பினரே இல்லைன்றாங்க அவங்க. சரி வேறு இவங்களை என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிமா, நீங்கள் வர்றீங்களா வரலையா அப்படின்னு. நான் முடியாது சார், எனக்கு 3 லட்ச ரூபா கொடுத்தா நான் வர்றேன் பப்ளிசிட்டிக்கு, இல்லைன்னா வரமாட்டேன். ரொம்ப நன்றி, நீங்கள் வைங்க, உங்களுக்கு 3 லட்ச ரூபா கொடுக்குறத நாங்கள் வேறு மாதிரி பப்ளிசிட்டி பண்ணிக்கிறோம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் ஒரு 2 நாள் பொறுத்து கால் பண்ணாங்க. எதுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும் வாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க வரலன்னு நினைக்கிறேன். என்ன சொன்ன உங்கள்கிட்ட ஏதாவது பேசினாங்களா? அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ட்டாங்களா? ரைட்டு. அப்படியே இருக்க சொல்லுங்கள். அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேயே இருக்கட்டும். உள்ளே வர வேண்டாம். தமிழ் சினிமாவுக்கு இப்படிப்பட்ட நடிகைகளே தேவையில்லை. அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேயே இருக்கிறது தமிழ் சினிமாவுக்கு நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்களை வந்து காயப்படுத்திட்டு பணம் போட்டு படம் எடுத்தவங்க காயப்படுத்திட்டு அவங்க தமிழ் சினிமாவுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க? அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேயே அப்படியே இருக்கட்டும். அது இதை கூட இங்கே எதுக்கு சொல்கிறேன்னா மற்ற தயாரிப்பாளர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். ஒரு நடிகைகள் எப்படி இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். இந்த கோமல் சர்மா அந்த படத்தில் நடிக்கிற கூப்பிட்டுருக்காங்க, இந்த வந்திருக்காங்க. நமிதா அவங்க பிஸிலையும் கூப்பிட்றாங்க.